ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ் மஞ்சூரியன் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு பாதி அளவுக்கு முட்டைக்கோஸை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் வந்து 2 கப்பை வந்து அளந்து எடுத்துக்கிடணும். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க. பவுல் எடுத்துகிட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸை வந்து பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நல்ல பொடியாக கட் பண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின கேரட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூடவே போட்டுடுங்க. ஒரு பாதி குடமிளகாயும் வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து இடித்து தான் போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் பேஸ்ட்டாக கூட போட்டுக்கிடலாம். இப்போ இது போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இதையும் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கிடலாம். மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆட் பண்ண வேண்டாம், இதில் கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுவிடுங்க. இது கூடவே வந்து கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமலே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து முட்டைக்கோஸு அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளி இந்த 2லேயுமே வந்து கொஞ்சம் தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து இருக்க தான் செய்யும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து கையை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சிடுங்க. அதுலேருந்து நமக்கு வந்து தண்ணி வந்து வெளியே வரும். அந்த தண்ணியை கொஞ்சம் வந்து வரும், அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் வந்து போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி தொளிச்சாலே போதும். லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே ஒன்றா வந்து சேர்ந்து வர்ற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சு தண்ணி எதுவுமே நமக்கு வந்து இனி எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் ஆட் பண்ண வேணாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இருந்தால் போதும். இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன பாலாக வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து ஒரே ஷேப்பில் வரணும் அந்த மாதிரி ஆப்பையோ, அப்படி இல்லைனா வந்து நம்ம வந்து கையில் கூட கொஞ்சமாக எடுத்து ஒரே அளவிலே நமக்கு வந்து எல்லாமே வர்ற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணும்போது நமக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். இப்போ வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் போகும்போது வந்து அது வந்து நமக்கு வந்து பிரிகிற மாதிரி போயிடும். அதனால் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கிடலாம். நல்லா வந்து அந்த பபிள்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அடங்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து வெந்துட்டு இதை அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிடலாம். திருப்பி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரிச்சிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து உள்ளாடி நடுவில் எல்லாமே நமக்கு வந்து நல்லா வந்து வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் எல்லாமே நல்லா வந்து சேஞ்ச் ஆகிட்டு பபிள்ஸும் கொஞ்சம் நமக்கு வந்து அடங்கிட்டு இப்போ இதை வந்து பொரிச்சதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து பொரித்து எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சாஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க. பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக பட்டர் போடணும்னா பட்டர் போட்டுக்கிடலாம். உங்களுக்கு நெய் வேணால் நெய் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே வந்து இதில் வந்து போட்டுவிடுங்க. இதில் வந்து போட்டுட்டு பார்த்திங்கன்னா பூண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை வந்து கம்மியாக தான் வைக்கணும். நல்லா வந்து பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லா நம்மளுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி குடமிளகா. ஃப்ளேம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து அதிகமாக தான் வச்சு குக் பண்ணணும். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சால்ட்டு போட்டுவிடுங்க. நமக்கு வந்து சாஸ்லேயும் வந்து சால்ட் வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் நம்ம வந்து சால்ட்டு போட்டாலே போதும். ஒரு நிமிஷம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் ஊற்றிடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிடலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு இதை வந்து தண்ணியில் வந்து நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால தான் இப்போ இதையும் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நமக்கு வந்து திக்காக ஆரம்பிக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொரிச்சு வச்சுருந்த அந்த முட்டைகோஸ் பால்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். எல்லா இடத்துலையுமே அது வந்து ஃபுல்லாக வந்து அந்த சாஸ் எல்லாமே கோட் ஆகுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெஜ் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வந்து இதில் வந்து வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக போட்டுவிடுங்க. அது போட்டாலும் நல்லாயிருக்கும். இது என்றைக்கு வந்து என்கிட்ட இல்லை. நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா மல்லிக்கீரை தான் லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸு
அப்புறம் பார்த்திங்கன்னா புலாவ் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.